ப்ளவுஸ் தைப்போம். ப்ளவுஸ் தைக்க நம்ம பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி தச்சுருவோம். அந்த அளவு என்ன அளவுன்னு பார்த்து தச்சுருவோம். ஆனால் போட்டால் ஷோல்டர் லூஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சின்ன ட்ரிக்கு, சின்ன மெத்தடு தான். அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலே உங்கள் ஷோல்டர் ஃபால் வந்து கிளியர் ஆயிடும். இன்னொன்று என்னன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணமோ அது எதுவுமே தெரியாத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணலாம். எந்த ஒருமே ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த ட்ரிக் தெரிஞ்சிச்சினாலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரிக் தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு ட்ரிக் தான் அவங்க சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள். இப்போ சில பேர் என்ன ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி லூஸ்ன்னு சொல்லி கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணது இடத்துல இங்கே பாருங்கள். எனக்கு வந்து இப்படி கொடுத்து க்ராஸர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தச்சு கொடுத்ததில் எனக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு தூக்கிட்டுருக்கா அசிங்கமாக. அப்போ நம்ம ஷோல்டர் அவங்க போகிறப்ப அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேயும் அந்த கிளாத் வந்து தூக்கிட்டுருக்கா அசிங்கமாக. அப்போ நம்ம இப்படி தைக்கக்கூடாது. இது வந்து தப்பான முறை. நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் நீங்கள் தைக்கிறீங்கன்னா இப்படி நேராக போயிடக்கூடாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் நேராக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டா இப்படி போனால் கண்டிப்பாக அந்த வந்து நம்ம துணி வந்து தூக்கிட்டு இருக்கோம். அந்த ஷோல்டர் பர்ஃபெக்ட் கிடைக்காது. நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டிங் வேணும் அப்படின்னா சின்ன மெத்தட் தான். இங்கே பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க இதே 2-3 ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரேஷன் வந்துச்சு. அவங்க இங்கே தச்சுருக்காங்க. அவங்க ஷோல்டர் ஃபால் ஆகிருக்கு. அப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ அவங்க பிரச்சனை ட்ரிக்டாக சொன்னேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அவங்க எவ்வளோ இன்ச்சு, 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா, சில பேருக்கு 1 இன்ச்செலாம் வரும். அந்த மாதிரி கழுத்து லூஸு, கழுத்து டைட்டாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்டு நம்ம வெட்டிட்டு நம்ம பிரிச்சுட்டோ டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ எவ்வளோ லூஸோ அந்தளவுக்கு அவங்க பாயிண்ட் பண்ணி பிடிச்சி பாருங்கள். இப்போ இவங்களுக்கு நான் 1/2 இன்ச்சு தான் சொன்னேன். 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு நான் தச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி கிராஸ் கொடுத்துருங்க. இந்த நேரம் இங்கே நீங்கள் கை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போகக்கூடாது. நீங்கள் அப்படியே கிராஸாக கொண்டு வரணும். நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கிராஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு ஷோல்டரு. இங்கே பாருங்கள். இப்போ நான் இது பர்ஃபெக்ட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஷோல்டர் வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமோ எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுமோ அந்த ஒரு பர்ஃபெக்டிங் நமக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ராங் விட்டுருந்தீங்க, மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. சின்ன ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம்.